வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். கோலிவுட் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படங்களை அடுத்து மிக சிறப்பான ஓப்பனிங் வசூல் மற்றும் வெளிநாட்டு வசூல் என்றால் அது இளைய தளபதி விஜய் படத்திற்கு தான் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வர். திருவிழா நாளாக இல்லாமல் இருந்தாலும் விஜய் படம் வெளியாகும் நாளை அவரது ரசிகர்கள் திருவிழாவாக மாற்றிவிடுவார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து ரசிக்கும் படமாக விஜய் படங்கள் இருப்பதால் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் அவரது படங்களின் ஓப்பனிங் வசூல் பிரமாதமாக இருக்கும். இந்நிலையில் கோலிவுட்டின் எழுதப்படாத ஃபார்முலாவின்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் பின்னர் அரசியலுக்கு வர வாய்ப்புள்ள நடிகராகவும் விஜய் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கப்பட்டு வருகிறார். அவரது விஜய் மக்கள் நல இயக்கமும் அரசியலுக்கான ஆணிவேராக கருதப்படுகிறது. ஆனால் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை கண்டு இவர் நமக்கு போட்டியாகி விடுவாரோ என்று இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு காலத்தில் அச்சமடைந்தது உண்மைதான் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. இதனால் அவரது பல படங்களுக்கு ஆட்சியாளர்களிடம் இருந்து மறைமுக எதிர்ப்புகள் வந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. விஜய்க்கும் அரசியல் ஆசை மனதில் இருந்தாலும் தன்னுடைய படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் அவரும் பிரச்சனைகளை அமைதியாக அதே சமயம் ஆக்கப்பூர்வமாக சந்தித்து வந்தார். மேலும் அரசியலுக்கு நுழைய அவர் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசியலில் ஸ்திரத்தன்மையின்றி காணப்படுகிறது. மக்கள் விருப்பம் ஒருவர் மீது இருக்க இன்னொருவர் பதவியேற்றுள்ளார். டெல்லிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைத்தது போல் தமிழகத்திற்கு இந்த நேரத்தில் யாராவது புதிய தலைவர் உருவாக மாட்டார்களா என்று மக்கள் ஏங்கி வருகின்றனர். இந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தருவார்கள் என்றே நம்பப்படுகிறது. விஜயின் கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் அதிருப்தி அடைந்துள்ள நடுநிலை வாக்காளர்களும் இணைந்தால் விஜயின் அரசியல் கனவு பலிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியவர் விஜய் தான். அவர் என்ன முடிவை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது நிகழும் அரசியல் சூழ்நிலையில் இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதை உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.